வா வா வந்து உட்காரு. என்னங்க பேத்தி பிறந்ததுலேருந்து ஆளே ஒரு சேஞ்ச் ஆயிட்டா. புது சாரி தான், இதுதான் ஒரே ஆளே ஸ்லிம் ஆயிட்டாங்க. ஆட ஏங்க இப்போதான் புது சாரி இருந்துச்சா, சரி நீ பிள்ளைக்கு ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு முத வரலா, அதனால் அவளை வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த சாரி எடுத்து கட்டுவோன்னு கட்டணுங்க. சரி போட்டோங்க. இப்போ தான் நம்ம மருமகன் பார்த்தீங்களா, நம்ம மூணு மகளுக்கு எவ்வளோ ஹெல்ப்பிங்காக எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். நானும் தான் 3 பிள்ளை நம்ம டெலிவரி பண்ணி குழந்தை பெற்றுருக்கோமே, நீங்கள் என்னைக்காவது இப்படி சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பிங்காக இருந்திருக்கீங்களாங்க? ஓ, நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேனே. ஆமாங்க. கரெக்டாக 10 மணி ஆச்சுன்னா டான்னு உங்களுக்கு தூக்கம் வந்து கொரட்டை விட்டு தூங்குவீங்க. அந்த ஹெல்ப்பாங்க. ஆமாங்க, எனக்கு 10 மணி ஆனா பகவான் தூக்கத்தை அப்படி கொடுத்துருக்குறான். அதாங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நிறைய கொடுக்காம போட்டோம், அவர் நல்லா தூங்கட்டும், காலையில் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணுமேனு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நான் எடுத்துட்டதால ஐயா ஜாலி, இப்போவும் ஜாலி இல்லையாங்க?